ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஏஆர் தங்கமுத்து ஐபிஎஸ் அகாடமி. ஸோ மேலே ஒரு வீடியோ ப்ளே ஆகும் பாருங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா தி கிரேட் ஃபுட்பால் பிளேயர் மிஸ்டர் கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவர் தடுக்கி விழுகிறாரு. விழுந்து அடுத்த செகண்ட் அவர் எந்திரிக்கிற ஸ்பீடில் அடுத்த கோல் அடிக்கிறாரு. ஸோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, விழுகிறது எல்லாருமே சகஜம். நம்ம விழுந்த இடத்துலயே கிடக்காம எந்திரிச்சு அதை விட ஸ்பீடாக செயல்படும் போது தான் நமக்கான சக்ஸஸை நம்ம தீர்மானிக்க முடியுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பசுமன் முத்துராமலிங்கர் சொல்லியிருப்பாரு, நீ ஒரு இடத்தில் விழுந்து கிடந்தால் சிலந்தி கூட உன்னை சிறைபிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழி கொடுக்கும் சொல்லி. ஸோ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வருஷம் ஃபெயில் ஆயிட்டேன், நான் 2 அட்டெம்ப்ட் கொடுத்து ஃபெயில் ஆயிட்டேன். இந்த மாதிரி நம்மளோட நடந்த நெகட்டிவிட்டிஸ் நம்ம திங்க் பண்ணிட்டே இருக்கிறத விட்டுட்டு, ஸோ அதை விட ஸ்பீடாக என்ன தப்பு பண்ணமோ அந்த தப்பை திருத்திக்கிட்டு கரெக்டான பாத்தில் கன்சிஸ்டண்டாக டிராவல் பண்ணோம்னா வரக்கூடிய வருடங்களில் நீங்கள் எல்லாருமே நினைச்சதை அச்சீவ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எங்க கேப் விட்டோம், எந்த இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணோங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை திருத்தணும். ஒரே இடத்துல நீங்க டல்லா இருக்கிறது தான் உங்க தோல்விக்கு காரணம். கீழே விழுகிறது தப்பே கிடையாது, கீழே விழுகாத மனுஷனே கிடையாது. பட் விழுந்த இடத்துலயே கிடக்கிறோமா இல்ல விழுந்ததை விட டபுள் ஸ்பீட்ல எந்திரிக்கிறோமா, அதுதான் நம்ம சக்சஸ் காரணமா இருக்க போது. ஸோ திரும்பவும் மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு படிங்க. ஸோ உங்களோட ஃபோக்கஸ், உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட கான்ஃபிடன்ட், இதுதான் உங்களோட லட்சியத்தை தீர்மானிக்க போது. கான்ஃபிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.